ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் தெரிய வச்சுட்டு தான் கிளம்புறோம். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ இது நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நாங்கள் வருவோம். மத்தியானத்துக்கு மேலே ஒரு 12 மணி 1 மணிக்காக நாங்கள் கடைக்கு வருவோம். ஸோ வரமாட்டோம்லாம் இல்லை, வருவோம். நீங்கள் மொபைல் எதாவது விற்கணுன்னா எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக நாங்கள் வாங்கிக்குவோம். ஸோ நல்ல ரேட்டு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு நாங்கள் வீடியோ போட்டு விற்று கொடுப்போம். சரியா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. வேணுன்ற மொபைல் விற்கணுன்னா கண்டிப்பாக வாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடாதீங்க. நான் வரதே 12 மணிக்கு மேலே தான் வருவேன். 12 மணி 1 மணி கூட ஆகும். அதனால் வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் போல் மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு மேலே வாங்க. ஒரு 2 மணி 3 மணி அப்படியே வாங்க. நான் ஒரு 8 மணி வரைக்கும், நாளைக்கு சண்டேன்றனால 8 மணி வரையும் இருப்பேன். அதுக்கு மேலெலாம் இருக்க மாட்டேன். சும்மா மற்ற நாள்லாம் இருப்போம், சண்டேன்னா இருக்க மாட்டோம். ஸோ அதையும் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்புக் இயர் விற்றுருச்சு. சரியா? அது பார்சல் போட முடியல. ஸோ டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏசர் லேப்டாப் ஒன்று போட்டோம், i5 10th ஜென்ரேஷன். ஸோ அதுவும் சோல்ட் ஆயிடுச்சு. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் பார்சல் போட முடியும். சரியா? தீபாவளி இது பொங்கல் எப்போ வருது? திங்கக்கிழமையா? பொங்கல் என்னைக்கு வருது பாரு, 20ஆம் தேதினானுங்க. தேதி இன்னைக்கு தேதி எத்தனை? 11. அப்போ ஒன்று நாள் கிடைக்கும். சரி அது விடு. அப்போ திங்கக்கிழமை நம்ம கொரியர் போகலாம். திங்கக்கிழமை கண்டிப்பாக பார்சல் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் விற்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா 10,500. அதாவது இது வந்து மேக்புக் ப்ரோ. இது மேக்புக் ப்ரோ. இதில் வந்து என்னென்னா ஒரு கோடு இருக்குது. கோடு வந்து நிறையா வராது, அது பாட்டுக்கு இருக்க போகுது. கோடு வந்து உங்களுக்கு என்ன, ஒரே ஒரு கோடு ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கோடு இருக்குது. ஸோ அப்படியே வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான். அப்படியே உங்களுக்கு கோடு அதிக கோடு வந்தால், 1-2 கோடு எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நீங்கள் ஒரு டிஸ்பிளே வாங்கி மாற்றிக்கங்க. சரியா? மேக்புக் ப்ரோ i5 10th ஜென்ரேஷனா? என்ன ஜென்ரேஷன்பா? i5 10th வராது. இது வந்து 2015 மாடல். இது சரிங்களா? 2015 மாடலு, i5 8GB ரேமு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பாரு. இதில் ஒன்றுமே காட்டலையா? இதை காட்டுறேன். இதில் என்ன இருக்குது? இல்லை, ஸ்டோரேஜுக்குள்ளே போ. ஸ்டோரேஜ் வந்து 256 GB. எஸ்எஸ்டி தான் வரும் இதிலலாம். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி தான் வரும். ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குது. மேலே வந்து டெம்பர் கிளாஸா? இல்லை, டெம்பர் கிளாஸ்லாம் போடல. அப்படியா? சரி, அதை விட அதையே எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து கண்டிஷன் சூப்பராக இருக்குது பஸ்ஸு. இதுக்கு வந்து ஒரு சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 10,500 தான். சரியா? 10,500. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். சரியா? அடுத்ததாக வந்து ஏசர் லேப்டாப் வித்தாச்சுன்னு சொல்லிட்டேன், அதனால் அதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அந்த இது விற்கலை பஸ். அது குரோம் புக்கு வந்து 12,000 கொடுத்தாருல ஒருத்தர். 4GB ரேமு, 64GB 128. ஆமாம், அது விற்கலை. ஸோ அது இந்த இடத்துல காமிச்சிடறேன். பாக்ஸோடு இருக்குது. குரோம் புக்குன்றது வந்து லேப்டாப் மாதிரி இது கிடையாது. அது வந்து ஒரு இது மாதிரி தான். அதாவது என்னென்னா மொபைல் மாதிரி. மொபைல் எப்படி 4GB ரேமு 128 அந்த மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி இது. அதுலேயே சில்ட்ரான் இது. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். ஸோ ஆனால் இது வந்து புதுசு. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்கின ரேட் வந்து 17,900. இன்னும் 6 மாதமோ 9 மாதமா, 6 மாதம் 7 மாதம் வாரண்டி இருக்குதுன்னு சொன்னார். சரியா? ஸோ அதான் 4GB ரேமு. பாஸ்வேர்டு இந்த இப்போ 241282. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அவர் வாங்கின ரேட்டு 17,900 என்னமோ. நாங்கள் கொடுக்குற விலை 12,000, 12,000 ருபீஸு. சரி, மூடிடு, அவ்வளோதான். அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. புதுசுங்க இது. ஒரு 6 மாதத்தில் அவன் என்ன பெருசாக யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க, அப்படியே தான் இருக்கும். இது 3 அப்படியே ஓரமாக அடிக்கிருப்பா. அடுத்த லேப்டாப், அந்த 2 லேப்டாப் அவன் தம்பி கொடுத்தது விற்கவே மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுறது, அவன் டைம் சரியில்லை. 21,000 கொடுத்தாப்புல, விற்கவே இல்லை. ஆனால் வந்து நல்ல லேப்டாப் தான். திங்க்பேடு, லினோவாவில் திங்க்பேடு டச் மாடலு, i5 8th ஜென்ரேஷனு, T480S. அதாவது T480S இது.
சரியா. 8S ஸ்லிம்காக காட்டுறது. ரெண்டாவது வந்து டச்சு ஸ்க்ரீனு, சரியா. டச்சு ஸ்க்ரீன் லேப்டாப்பு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை மட்டும் காட்டு. i5 என்ன ஜென்ரேஷன், 8th ஜென்ரேஷனா 10th ஜென்ரேஷனான்னு பார்க்கணும். ஆனால் 8th ஜென்ரேஷன் தான் டச்சு மாடலு. இது பாருங்க, i5 8th ஜென்ரேஷனு, 8GB ரேமு, SSD 256. ஸோ இதோட விலை வந்து 21,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ வாரண்டிலாம் கிடையாது. ஆனால் வந்து நீட் கண்டிஷன், ஒரு தெளிவாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 21,000. இது வந்து டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா i5, இதுவும் 8th ஜென்ரேஷன் தான் நினைக்கிறேன். இதோட மாடல் நம்பர் கூட இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். சரிங்க, இப்படியே காமிச்சிடறேன். இதெல்லாம் மாடல் நம்பர் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணு தம்பி. டெல்லு i5 8th ஜென்ரேஷனு 17,000 கொடுத்துருக்கான். விற்க மாட்டேது. 1000 கம்மி பண்ணிக்கிட்டேன்டாப்புல. ரெண்டுக்குமே 1000 கம்மி பண்ண சொன்னால. ஸோ ஓகே, இது 16,000 போட்டுருவோம். 16,000. அதே மாதிரி இப்போ ஒன்று 21,000 போட்டோம்ல, அதுக்கு 20,000 போட்டுருவோம். சரியா, குறைச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இந்த லினோவா திங்க் பேட் போட்டால டச்சு ஸ்க்ரீனு, அது மூடிட்டான் மாதிரி உள்ள டப்பா, அதை காட்டுப்பாதா. ஓகேயா, இதுதான். அது வந்து 20,000 போட்டுக்கோங்க. இது வந்து 16,000 போட்டுக்கோங்க. இது வச்சிருவேன். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கான். விற்கலைன்னா எடுத்துகிட்டு போயிடுவான். உங்களுக்கு சப்போஸ் வேண்டாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவனும் வியாபாரி, அவனுக்கு ஒரு வாட்டி நம்மகிட்ட போடுவான். ஆனால் விற்றுரும். ஒரு 2-3 10 லேப்டாப் கொடுத்தானா ஒரு 5-6 லேப்டாப் விற்றுருன்னு வைங்களேன். ஒரு 4 லேப்டாப் விற்காது. ஆனால் அவன் எங்கேயாவது போய் விற்றுருவான். அவனும் வந்து வியாபாரி இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விற்றுருவான். சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்குது. ஏற்கனவே ஒன்று வந்து அது எங்கேப்பா அது 30,500 குறைச்சாரு பார்த்தீங்களா. உடனே ஒருத்தர் காசு போட்டு வாங்கிட்டாப்ல. ஸோ இருந்தாலும் இதில் ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். நாங்கள் கூட கண்டுபிடிக்கல, கஸ்டமர் தான் கண்டுபிடிச்சான். இது வந்து S22 Ultra. இது S22 Ultra 12GB ரேமு 256. இதில் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே. பேக் டோர் உடஞ்சிருக்குன்னு தான் சொல்லி போட்டோம். 30,500 ஒருத்தர் காசு போட்டு வாங்கிட்டாரு. ஸோ ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்களேன், தெரியும் பாருங்கள். இந்த இடத்த இது வரைக்கும் ஒரு பொசிஷன் இருக்கா, இதுக்கப்புறம் தெளிவாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறாப்புல. ஏன்னா உங்களுக்கு சொல்லிடணும் ஏன் விற்காமல் இருக்கே அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இதுதான் பிரச்சனை. ஒருத்தர் காசு போட்டார், நாங்களும் 30,500 போட்டோம். நிறைய கஸ்டமர் கேட்டாங்க. அதில் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டு ஆனால் அவர் இங்கே வந்து பார்த்தாரு. எங்களாலேயே இது கெஸ் பண்ண முடியல. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரில. ஒரு கலர் கூட தெரில இதில். அந்த கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர், ஆனால் இதுக்கு முன்னாடி பிளாக்ல இருந்தனால எங்களுக்கும் சரியாக கணிக்க முடியல. ஒயிட்டில் வச்சு பார்த்தாலும் தெரியல. இப்போ ப்யூர் ஒயிட்டில் வச்சு பார்த்தா தான் இந்த மாதிரி ஒரு தெரியுதுல்லப்பா. இது ப்ராப்ளம் தானே அது. அது ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் வந்து இருந்தாலும் அவர் கம்மி பண்ண மாட்டேன்றாரு. 30,500 தான் சொல்கிறாரு. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மொபைல் வந்திருக்கு 32,500. இது வந்து அப்ராட் மொபைல். இது அப்ராட் மொபைலு. ஒரு சிம்மு, ஒரு இ சிம்மு. இது வந்து அப்ராட் யூனிட்டு. ரெண்டாவது வந்து ஜிபி கம்மிங்க, 8128 தான். பட் ஆனால் இதில் இல்லை பார்த்தீங்களா. இதில் இல்லை. அது அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை. பார்த்தீங்களா எப்படி தகன்னு இருக்கு பாருங்க. ஸோ இதில் இல்லை, அதில் இருக்கு. இதில் டிஸ்பிளேயே ஃபுல்லாக வச்சுருவோம். இதில் இருக்கு, இதில் இல்லை. சரியா, அதுதான் ப்ராப்ளம். இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து 32,500. ஜிபி வந்து கம்மி. ஜிபி எவ்வளோன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். ஏன்னா இது அப்ராட் மொபைலு. 2 சிம்மு இ சிம்மா. என்னடா சொன்னாவன்?
ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு சிம்மு வந்து சிம்மாக போட்டுக்கலாம். சிம்னா உங்களுக்கே தெரியும், அதாவது வந்து சிம்மு போடாமலே சிம்மை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுதான் 8128 32,500 மொபைல் எப்படி இருக்குன்னா பல பலன் இருக்குது. ஸோ ஒரு டேமேஜ் எதுவும் கிடையாது. ஸோ ஜிபி தான் கம்மி தவிர மற்றபடி மொபைல் வந்து 8128. அதே சாம்சங் S22 அல்ட்ரா பர்ஃபெக்டான மொபைலு. இப்போ இது வந்து ப்ராப்ளம், டிஸ்பிளே ப்ராப்ளம். அது வந்து இப்போ நான் ஒருத்தருக்கு விற்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஸ்டமருக்கு விற்றுட்டா அது கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணுவார். அவர் கண்டுபிடிக்கவே 1 மாதம் 1.5 மாதம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவர் என்கிட்ட கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன், ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து 1 நாள் 2 நாள் செக்கிங் வாரண்டி கொடுக்குறேன். அதுக்கு மேலே அவர் வந்து 1 மாதம் கழித்து இதை ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னார்னா நமக்கும் தெரியாது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர்க்கிறதோ இல்லை பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்றதோ அது உங்களோட முடிவு, சரியா? இதோட விலை 30,500. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது. கேமராலாம் காட்டு தம்பி, கேமராலாம் காட்டு. ஸோ லேட் ஆனால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு போகிறேன், சரியா? ஏன்னா ஒருத்தர் 2 பேர் மொபைல் வாங்க ஆசைப்படுவீங்க, கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ தெளிவாக தான் பஸ் இருக்குது, இதில் வந்து எந்த விஷயமே கிடையாது. ரேட்டு வந்து 32,500 அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து OnePlus 12. இது வந்து 6 மந்த் வாரண்டின்னு சொன்னால, 6 மந்த் வாரண்டி கிடையாது, 9 மந்த் வாரண்டி. அந்த கடை கஸ்டமரே வந்து சொன்னார், என்னங்க நான் 9 மந்த்து வாரண்டி சொல்லிட்டு போனேன், நீங்கள் வந்து 6 மந்த்துன்னு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்புறம் சரி வீடியோவில் ஸ்டாக் வீடியோவில் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தம்பி கூட கேட்டார், வந்து வாங்கிக்கிறேன்டாரு, வரல. அதான் அவர்கிட்டே ஃபோனில் சொல்லிட்டேன், 9 மந்த் வாரண்டி இருக்குப்பா, பெரிய மாடலு 512 OnePlus 12 512 GB. ஸோ 512 GB வந்து 16 GB ரேமு. இதை செக் பண்ணுப்பா, சார்ஜர்லாம் இருக்குங்க, சார்ஜர்லாம் எல்லாமே அப்படியே ஃபுல் கிட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல் கிட்டு. அது இதெல்லாம் எடுத்து கூட யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கான். சார்ஜர்லாம் எடுத்து போடவே இல்லை, அது ப்ளக்கில் உள்ளது அப்படியே இருக்குது. மொபைல் கூட வந்து ஷோரூம் பீஸ் தான் சொல்கிறாப்புல, ஷோரூமில் டெமோவில் இருந்தது. பில்லு போடல, பில்லு போடாதனால தான் உங்களுக்கு வந்து வாரண்டி நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அந்த ஐஎம்இ நம்பர் இருக்குல்ல, ஐஎம்இ நம்பரோட இதை வச்சு தான் செக் பண்ணுறோம், அதுலேயே தெரியும் வாரண்டிலாம். ஸோ அதனால 16 GB ரேமு 512 GB மொபைல் தெளிவாக தான் இருக்குது. உங்களுக்கு ரேட் ஓகேனா வாங்கிக்கோங்க, 48,000, 48,000, சரியா? ஸோ எங்களுக்கு என்ன 500 கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ரொம்பலாம் பெரிய லாபம்லாம் கிடையாது. சிம்பிளாக, ஏன்னா சிம்பிளாக நான்லாம் ஒரு ஃபோன் விற்று அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னு நான் யோசிக்கிறதில்ல. 10 ஃபோன் விற்றா அந்த லாபத்தை, பெரிய லாபத்தை எடுத்துடலான்றது தான் நம்மளோட கணிப்பு. ஸோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 128 26,500. ஆல்ரெடி காசு போட்டார்ல ஒருத்தர். ஆமாம் கரெக்ட். இது ஒன்றும் முடியல, இது ஒருத்தர் வாங்குறேன்டாரு, பட் ஆனால் வாங்கலை. ரேட்டுக்கு வந்து கம்மி பண்ணி கேட்டார். நான் இப்போ தான் ஞாபகம் வருது, கம்மி பண்ணார், ரேட்டுக்கு கம்மி பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 தான், 128 கேபிளோடு இருக்குது. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கனுக்குள்ளே இருக்குது. ஆமாம் அவர் கம்மி பண்ணார், ஆனால் காசு போடலப்பா. இதா இது இல்லையே, இதா ஓகே, ஐஃபோன் 13 தான் இது. $86, பேட்டரி ஹெல்த்து 86. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. ஸோ இது பாருங்கள், 26,500. கஸ்டமர் வந்து கம்மி பண்ணலை. நம்ம கஸ்டமர் கம்மி பண்ணால் தான் நம்ம கம்மி பண்ண முடியும், நம்ம இஷ்டம் கிடையாது. நமக்கு வந்து நான் விலை கேட்டு வாங்கினேன்னா அது வேறு, அவர் கொடுப்பாரு கொடுக்கல.
யார் இந்த ஃபோனுக்கு தான் ஃபோன் பண்ணி 500 கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். கம்மி பண்ணி கேட்டார்ப்பா, காசு போடல. ஆமாம் ஆமாம், நம்ம வந்து அவர் கம்மி பண்ண மாட்டார். ஆமாம், கம்மி பண்ண மாட்டார். கஸ்டமர் எனக்கு கொடுத்த கஸ்டமரு ஸ்டிக்காக சொல்லிட்டு போயிட்டார், பரவாயில்ல விற்காட்டாலும் பரவாயில்லைங்க போடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம வந்து நம்ம சொன்ன ரேட்டு தான் போட முடியும். அதே மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு மைண்ட் செட்டு தான், ஒருத்தனுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிடுவான். அது போட்டு அவனுக்கு அந்த மைண்ட் மாறிடுச்சுன்னா திரும்ப அது வந்து திரும்ப அவனுக்கு யோசிக்க மாட்டாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலியோடு போகிறோம், ஒரு துணி கடைக்கு போகிறோம், பிடிச்ச பொருளை வாங்கிடுறோம் சரியா. அது வந்து நம்மளுக்கு தெரியும் விலை கூட அதிகமாக கொடுத்து தான் வாங்குறோன்னு, அதை பற்றி கேர் பண்ணுறோமா, அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிடுறோம். அது மாதிரி தான் இது. ஒருத்தர் விலை கேட்குறாங்கன்னா அந்த டைமில் வாங்கினா தான் வாங்குவாங்க. அப்புறம் வந்து திரும்ப அவங்கள வந்து நம்ம வந்து கேன்வாஸ் பண்ணி வாங்க வைக்கிறது, அது வந்து அவங்களுக்கும் அது வாங்கினாலும் திருப்தி இருக்காது. என்னப்பா இந்த ஆள் போட்டு வாங்குன்றானே சொல்லி வாங்கிட்டு அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. அதனால் நான் வந்து எப்போவுமே சரி, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதோட திரும்ப உங்களுக்கு யாருக்குமே நான் ஃபோன் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் 2 விலை கம்மி பண்ணி கேட்குறீங்க, வருமானு கேட்குறீங்க, திரும்ப கம்மி பண்ணால் சொல்லுங்கள் சார்ன்றீங்க. ஆனால் நான் அது மாதிரி சொல்லவே மாட்டேன். நீங்கள் திரும்ப கம்மி பண்ணி நான் வீடியோ போட்டேன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆமாம் இருக்குது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஏன்னா என் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் தெரியும் உங்களுக்கு சரியா. யாரையும் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டோம். மைண்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். நல்லா இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோலேயே சொல்லிடுவோம். அதுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுவோம். கன்ஃபார்மாக நல்லா இருக்குது அப்படின்னு எங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம். அது எல்லாத்துலேயும் நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா எங்களாலேயே கணிக்க முடியாத சில பொருள்லாம் இருக்கும். அதையும் நான் ஒத்துக்கிறேன் சரியா. இது வந்து 26,500. ஸோ யோசித்து வாங்கிக்கோங்க சரியா. இது வந்து ஐஃபோன் காப்பி நிறைய வாட்டி போட்டோம், 15,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. 16 Pro Max காப்பி இது சரியா. 512 GB இது OnePlus 10T. இது வந்து 19,000 ரூபா. இது 19,000 ரூபா. ஜிபி வந்து 8/128. ஓப்போ ரெனோ 8 5G மொபைல் 11,500 ரூபா. இதெல்லாம் அதிகமாக போட்டாச்சு. இதிலலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப இனி பேச்சு நேரத்தை வீணாக்க முடியாது. இது OnePlus IQவில் 90 23,500 ரூபா. வா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா சொல்லிட்டோம் லாஸ்ட்டாக. அதாவது கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ. இதில் ஒரு பிளாக் டாட் இருக்குது. ஸோ பிளாக் டாட் இருக்குது, மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலை, சர்வீஸ் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்றது கன்ஃபார்மு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. 8/128. கேமராலாம் நல்லா இருக்குது. செகண்ட்ஸ் ஆனால் புதுசுன்னு நான் சொல்லவே இல்லை, செகண்ட்ஸ் சரியா. செகண்ட்ஸ்னால் உங்களுக்கு அது செகண்ட்ஸ் தான். அது எந்த அளவுக்கு செகண்ட்ஸுன்றது வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே பார்த்தாலே தெரியும். மற்றபடி எதுவும் டிஸ்பிளேலாம் மாற்றலை. 8/128 தான். இது வேணால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 500 ரூபா குறைச்சிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தாரு, அவர் ஃபால்ட்டுன்னு கொடுக்கல. இதை வந்து நான் எதுக்காக உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன்னா, நீங்கள் நினச்சிக்கலாம் ஃபால்ட்டு தான் சொல்லிட்டு கொடுத்துருப்பாரோ அப்படின்னு. கிடையவே கிடையாது. அவர் வந்து எப்போவுமே சரி, ஒரு ஃபோனை வாங்குவார், 10 நாளைக்கு யூஸ் பண்ணுவார், 10 நாளில் கொண்டு வந்து கொடுப்பார். 10 நாள் கூட அதிகம். அவர் திடீர்னு ஒரு 2 நாள் 5 நாள் அவர் எதுக்காக வாங்குறாருனாலும் நமக்கு தெரியாது. ஆனால் வாங்கிட்டு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கார். அது மாதிரி ஒரு கஸ்டமர் இல்லை, ஒரு 3-4 கஸ்டமர் நம்மக்கிட்ட இருக்காங்க. வாங்குவாங்க, அப்புறம் கொண்டு வந்து 3ஆவது நாள் 4ஆவது நாள் கொடுத்துட்டு வேறு ஃபோன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு 2,000 ரூபா கம்மி பண்ணால் கூட அவங்க வந்து அது வந்து கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில கஸ்டமர்லாம் வந்து வாங்கி 3 மாதம் 4 மாதம் ஒரு 5,000 ரூபா கம்மி பண்ணுறோன்னாலே அப்படியே பதறிடுவாங்க. 2,000 ரூபா கம்மி பண்ணுறதே சில பேர் 500 ரூபா கம்மி பண்ணிக்கங்களேன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்கன்றதை தெளிவுபடுத்துகிறேன் சரியா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,500 ரூபா, 11,500. இது வித்துருச்சு. இது வந்து 5,500 ரூபா போட்டோம். இப்போ 6,500 ரூபாலேருந்து 5,500 ரூபா போட்டோம்.
ஒரு மனுஷன் வாங்கிட்டாப்புல இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி நான் 500 ரூபா கூட தரேன்றாரு. அது வந்து தப்பு அது. ஏன்னா நம்ம 6500 ரூபா போட்டே ஒரு மாதமாக விற்காமல் இருந்துச்சு இல்லைடா. ஒரு மாதம் 1.5 மாதம் விற்காமல் இருந்துச்சு. இப்போ வந்து 500 ரூபா கூட தரேன் எனக்கு கொடுங்கன்னு. அது மாதிரி கொடுத்தேன்னா அப்புறம் வந்து கஸ்டமர் என்கிட்ட வாங்குறத நிப்பாட்டிடுவாங்க. அதனால் வந்து யார் காசு போட்டு வாங்கினாரோ அவருக்கு கொடுத்துருவோம். நம்ம OnePlus 9 14,000 ரூபா போட்டோம். இது வந்து பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ப்ளூ கலரும் சூப்பரு. மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் விற்கலை. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு மாதம் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8120 தான். மொபைல் புதுசாக தான் இருக்குது. ஓப்போ ரெனோ 12 5G மொபைலு 8256 21,500 ரூபா. சரியா, இது நம்ம இதில் ஒருத்தர் விற்க சொல்லி கொடுத்துருக்காரு. சீல்டு கட்டு. அதே மாதிரி இந்த டேப் வந்து புது டேபு 5000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. சீல்டு கட்டு இது. ஸோ இதோட விலை புதுசே 6500 ரூபா இருக்குது. அவர் 5000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால அப்படியே தான் இருக்குது. ஐடியா இருக்கா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து நம்ம ஏற்கனவே காமிச்சது தான். ஸோ இது 14 இது 14 33,500 ரூபா. 14 வந்து அவ்வளோவா விற்க மாட்டேங்குது. ஏன்னு தெரில. அது 13 கூட எப்படியாவது கம்மியாக விற்றுடலாம். ஆனால் 14 வந்து சுத்தமாக விற்க மாட்டேங்குது. 88% பேட்ரி ஹெல்த்து. ஐஃபோன் 14 128 GB பேட்ரி கீட்ரி எல்லாமே தரமாக இருக்குது. மொபைல்லேயே எந்த டென்ட்டு கிராட்ச் இல்லை. 33,500 ரூபா சொல்கிறாப்புல. ஸோ இது வந்து ஏன் விற்கலைன்றது நம்மளால் சொல்ல முடியல. சரியா, கேபிள் கீழே விழுந்துருப்பா. இது ஒருத்தர் பேமெண்ட் போட்டிருக்காரு. பஸ் அட்வான்ஸ் மாதிரி போட்டிருக்காரு. பட்டு வெயிட் பண்ணுவோம். சரியா, நாளைக்கு அப்போ ஏன்னா இப்போ என்னென்னா நாளைக்கு கொரியர் போட முடியாது. அதனால கொஞ்சம் வியாபாரிங்கெல்லாம் டக்குன்னு வாங்க மாட்டாங்க. நாளைக்கு கொரியர் இல்லை, எதுக்கு வேஸ்ட்டாக காசை போட்டு முடக்கி வைக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் ஓன் யூஸ் பண்ணுறவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. திங்கக்கிழமை பார்சல் போடுவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஸோ அதனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேமெண்ட் அட்வான்ஸ் போட்டிருக்காரு. சரியா, நாளைக்கு அட்வான்ஸுன்றது ஃபுல் ஒரு பாதி அமௌண்ட்டை போட்டார் அவர். இதெல்லாம் பாக்ஸ் இல்லாத மொபைலுங்க இதுங்க. இது OnePlusல வந்து 14,000 ரூபா போட்டிருந்தோம். இதெல்லாம் ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம் நம்ம. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நிறைய பொருள் விற்கலைன்ற பொருள்லாம் கொடுத்துட்றோம். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மொபைல்லாம். OnePlus 10T 8128 14,000 ரூபா. இது வந்து நத்திங்கில் வந்து ஒன்று. இது 16,000 ரூபா தான். 12,256. இதுதான் சோல்டு ஆயிடுச்சுல. இதில் பாக்ஸில் உள்ள மொபைலு. ஸோ இது சோல்டு. இது வந்து ஓப்போ ரெனோவில் வந்து 19,500 ரூபா. 12,256. இது விவோவில் வந்து விவோ என்ன மாடல் தெரியுமா? விவோ வந்து V20ன்னு சொல்லிட்டு 4G மொபைல் தான். ஆனால் ஜிபி வந்து அதிகம். ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ இது வந்து 8,256. இது வந்து 13 Pro மேக்ஸு. நம்ம நேற்று போட்டோம். பேக் டோர் உடஞ்சது. இது 34,000 ரூபா போட்டிருக்காங்க. இது ஜிபி என்னப்பா? சார்ஜ் வேறு இல்லை. ஜிபி என்ன ஞாபகம் இருக்கா? 256. 256 34,000 ரூபா. இது வந்து ஐஃபோன் 14. இது 29,000 ரூபா ஒன்லி மொபைலு. டிஸ்பிளே சேஞ்சுன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே சேஞ்சு. இது வந்து OnePlusல வந்து 10R 14,500 ரூபா. இது 9 Pro பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. 9,000 ரூபா. போக்கோவில் M3ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 6,500 ரூபா. OnePlus Nord 2T டிஸ்பிளே சேஞ்சுடு. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதான்னு தெரில. நான் டிஸ்பிளே ஒரிஜினலாக போட்டிருக்கேன்னு சொன்னார் அவர். இப்போ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா பாரு. நான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாலே ஒர்க் ஆகாது. அப்படியே ஒர்க் ஆனால் கூட ஒன் டைம் ஒர்க் ஆகும், ஒன் டைம் ஒர்க் ஆகாது. அப்படியா? லோ குவாலிட்டி தான். நான் ரொம்ப லோ குவாலிட்டி தான். ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறான் தம்பி. 8,000 ரூபா. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா 512 GB 12 Pro மேக்ஸு. அந்த மெக்லர் எடிஷன் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு. ஸோ 24
குவாலிட்டி அது என்னமோ போட்டிருக்காங்க அதில். ஸோ பாடியே இப்படி தான் கோல்டு கலராக இருக்கும். இது பவுச்செலாம் கிடையாது. ஸோ இதோட விலை 35,000 பேட்ரி ஹெல்த்து வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, அதனால 100%. 512 GB 35,000. இதுதான் 14 ஆச்சு. இது இது என்னப்பா, இது வேறையா? இது யார் கொடுத்தா? ஓ, இது என்ன 14? 256 GB. ஓ ரைட். 14ல் வந்து 256 GB. இது நான் சொல்லவே இல்லையே, நீ எப்போ வந்துச்சு இது? அப்படியா? இதுலையா? ஓகே. பேட்டரி ஹெல்த் 82, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாது. வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது இருந்தால் சொல்லியிருப்பா. ஏன்னா சில பேர் வீடியோவில் நீங்கள் சொல்லவே இல்லையேன்றாங்க. அப்புறம் நான் வந்து அது வந்து பஞ்சாயத்தாக இருக்கும். அதனால் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தாலே எங்களுக்கு பெரிய நஷ்டமாகுது. ஃபேஸ் ஐடி இஷ்யூ அதுலேயே போட்டிருக்கு. நல்ல வேலை. 256 GB. பேட்ரி ஹெல்த்து 82. மற்றபடி ட்ரூ டோன் வேலை செய்தா? கேமராலாம் எப்படி இருக்குது? கேமராலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. வாட்ச்மேன் வரலப்பா, இனிமேல் தான் வருவார் அவர். 30,500. ஐஃபோனில் வந்து இது 11, இது 14,000, 128. இந்த இடத்துல கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. பேட்ரி ஹெல்த்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். பேட்ரி ஹெல்த் எவ்வளோப்பா? ஐஃபோன் 11 256 GB. நான் இது சரியாக மென்ஷன் பண்ணல பாருங்க. நம்பரு 131. ஏ பஜாருங்க. அவங்க அங்கே உள்ளவர்கிட்ட இங்கே கொடுத்தீங்க. சரி, அப்படி வச்சுட்டு போங்க. ஐஃபோன் 11 256 GB. பின்னாடி வந்து இந்த கண்ணாடி கிட்ட டிஸ்பிளே இல்லை, அந்த கண்ணாடி கேமரா பக்கத்தில் லைட்டாக உடஞ்சிருக்கு. சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000, அதாவது 14,000 தரும். இது வந்து ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ மேக்ஸ். இதில் தான் வந்து ஃப்ளாஷ் லைட் ஒர்க் ஆகலை, கொஞ்சம் கிராச்சஸ் அதிகமாக இருக்குது. விலை வந்து 30,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல, விற்கலை. இது திரும்ப ரிட்டர்ன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் இது என்ன மாடல்னே தெரியலையே. A12 இது வந்து சாம்சங். இது ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 8. பேட்ரி வந்து 89 என்னமோ இருக்கும். 8 ஐஃபோன் 8 6,500. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிப்பு மாடலில் வந்து 3. இது 4,300. OnePlus 9R 13,000. ஓப்போவில் வந்து F2s, ஓப்போ ரெனோ 2Fன்னு சொல்லிட்டு இந்த மொபைலு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது, பேக் டோர் உடஞ்சது, 6,000. இன்னொன்று இதுலேயே ஒன்று அது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்தாலே. இந்த ஓப்போ ரெனோவில் ஒன்று வந்து நல்ல டிஸ்பிளே ஒன்று இருந்துச்சு, ஓப்போ ரெனோ 2F. காதர் இல்லைப்பா, இவன் பாட்டில்ப்பா. காதர் இருக்கு, பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாப்ல. இது விவோ X15 ஒரு மாடலு, 4,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்ணாடி உடஞ்சிருக்கு, கோடு இருக்குது. 4,500. இது ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா SE9ன்னு நினைக்கிறேன். மொபைல் ஃப்ரெண்டெல்லாம் சூப்பராக இருக்குது, எதுவுமே இல்லை. பேக்கு தான் உடஞ்சிருக்கு. 10,000 இது வந்து ஒரு வீணாக போனோம் வாங்கிட்டு வேணான்னு சொன்னால் இப்போ வரைக்கும் விற்க முடியாமல் இருக்குது. கோடு உள்ளது. 6,300. 6,000 தரேன், சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்குது, டிஸ்பிளேல கோடு இருக்குது. S20 என்ன மாடல்ப்பா இது? S22 தானே இது? S21 5G மொபைலு. டிஸ்பிளேல கோடு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல கண்ணாடி உடஞ்சிருக்கு. 8256.
இது ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ மேக்ஸ். இது 12 ப்ரோ மேக்ஸில் 11 ப்ரோ மேக்ஸு. ஜிபி வந்து 256. ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு 256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. பேட்ரி ஹெல்த் மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். பேட்ரி வந்து 71. இது எக்ஸஸ் ஐஃபோனில் வந்து எக்ஸ் கிடையாது, எக்ஸஸ். அதோட கொஞ்சம் பெரிய மாடலு. 64 GB தான். 8500 தான். இதில் ஸ்டிக்கர் ஓட்டுப்பா. 8500 தரேன். இது வந்து சாம்சங்கில் நோட் 10 ப்ளஸ்ஸு. கண்ணாடி லேசாக இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 11,000 ருபீஸு. இந்த டேபு 9,000. அடுத்தது இது வந்து 12 ப்ரோன்னு நினைக்கிறேன், 26,000. இது வந்து சாம்சங்கில் ஒரு மாடலு 9,500 போட்டிருக்காப்புல. இது வந்து 2 ஃபோன் இருந்துச்சு இந்த ஃபோன். இல்லை அதை எடுத்துகிட்டு போயிட்டாரா அந்த தள்ளுவண்டி? உன் பேர் என்ன? இந்த இங்கே ஒன்று 10. இது வந்து கஸ்டமர் இதுப்பா. இன்னொன்று யாரோ ஒருத்தன் கொடுத்தானே இதே மாதிரி கூகுள் பிக்சல் 5A. இது கஸ்டமர். இது ஏற்கனவே ஒன்று விற்காம ரொம்ப நாளாக கிடந்துச்சுல, கூகுள் பிக்சல் 5. பாட்டில் இதா? பாட்டில் இன்னைக்கு எல்லாத்தையும் அழுத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் பாரு. இல்லடா அதுதான் கேட்குறேன். அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவனா ஆட்டையை போட்டு போயிட போகிறான். அதுக்கு தான் பயமாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்கே இல்லை. ஆனால் நான் லைனாக அடித்து தான் அடிக்கினேன். இது வந்து ரெட்மியில் வந்து என்ன மாடல் இது? இது வந்து ஏதோ ஒன்று 13. ரெட்மி 13 9,800. டேபு 3,000. அது 3,000. இது 9,000. ஸோ கொஞ்சம் நீ உள்ளே வந்து பாருப்பா. இல்லாட்டி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டானா ஃபோனை பண்ணிக்கல. அவன் எதை நான் என் கண்ணு முன்னாடி எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டேறான். நான் இங்கிட்டு போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போயிடான் தெரிய மாட்டேது எனக்கு. அது பாட்டில் இது தானே? அது பாட்டில் இதா? யாருது? கூகுள் பிக்சலில் 5 இருக்குல்ல, அது ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுதான். எங்கே அது? இல்லை அவன் ஆசிங்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுப்பா. கேளுப்பா. அதை டென்ஷன் ஆக்கி விட்டுறாதீங்கப்பா. கடைங்கள்லாம் 1 2 இருக்குது. ஃபைவ் 10,500. சாதிக்கு எடுத்துட்டு போயிட்டாப்லையாம்மா? ஓகே. எடுத்துட்டு போனால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம பொருள் வந்து தொலைஞ்சிடக்கூடாது. சரியா? அது ஆமாம். ஏன் இன்னொருத்தன் பொருள், என் பொருள் போனால் கூட நான் அதை பற்றி கேர் பண்ண மாட்டேன். இன்னொருத்தன் நம்மளை நம்பி கொடுக்குறானுங்க, அவனுக்கு பொருளை தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கவேன், அது ரொம்ப கஷ்டமாயிடும் மனசு. பஜாரில் இந்த சிசிடி கேமரா வந்ததில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். எவனுமே வந்து பஜாரில் வந்து ஏதாவது 1 2 ஆட்டையை போட்டு போவான். அப்படியே பேசிகிட்டே அதுவும் மொபைல் கடையில் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 2 ஃபோனை பார்க்கலாம், 3வது ஃபோனை பார்க்கலாம். ஒரு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு அது அப்படியே பேசிகிட்டே சரி ஒன்றை காசு கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு 2 ஃபோனை எடுத்துகிட்டு போவாங்க. இல்லாட்டி ஒரு ஃபோனை பேசிகிட்டே வேணான்ட்டு போகிற மாதிரி போயிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். கடைக்காரன் நைட்டு கணக்கு பார்த்துட்டு ஒரே குழம்பி போயிடுவான். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்கும். இந்த சிசிடி கேமரா இருக்கு பாருங்க, நாங்களே எத்தனை கேமரா 4 கேமரா 5 கேமரா வச்சுருக்கோம். சரியா? அதனால் அதுவும் இல்லாமல் பஜார் ஃபுல்லாக சிசிடி கேமரா. முதல்ல வந்து இந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, எவனையாக ஒருத்தனை கூப்பிட்டு வருவானுங்க. அங்கே உள்ள தரப்படைங்க எவனையாக ஒருத்தனை இழுத்துட்டு வந்து எந்த கடையிலடா கொடுத்த அப்படின்னு கேட்பானுங்க. அவன் ஏதோ ஒரு கடையை காமிச்சிட்டு இந்த கடையில் தான் கொடுத்தான்னுவான். உடனே அந்த கடைக்காரனை வாயா போகலாம் ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிடுவாங்க. இவங்க பதறிடுவாங்க. நாங்கள் யார் சார் இவன்? இல்லை அவன் தான் உன்கிட்ட 40 பவுன் கொடுத்தன்றானே, வா பேசிக்கலாம், ஸ்டேஷனில் உட்கார வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவன் கடையை காலி பண்ணி அவன் முதலீடை நாசமாக்கி 10ல் 1 லட்சம் 2 லட்சம்னு பிடிங்கிட்டு கடைசியில் அவன் கடையை காலி பண்ணி ஓடுற சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அதெல்லாம் நடக்கும் இங்கே பஜாரில். நம்மலாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ ஆனால் இன்றைக்கெலாம் அது மாதிரிலாம் எந்த ஒரு அது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது.
ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடி கேமரா இருக்குது. நம்மக்கிட்டலாம் வந்து கேட்டாங்கன்னா முதல் கேமராவை பார்த்துட்டு வாயான்னு சொல்லிடுவோம். சரியா? அது இல்லாமல் இந்த பாருங்க புக்கு போட்டு எழுதுகிறோம். சரியா? புக்கு போட்டு இந்த மாதிரி புக்கு போட்டு வாங்குறவங்ககிட்டையும் எழுதுகிறோம், விற்கிறவங்ககிட்டையும் எழுதுகிறோம். விற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பில்லு போட்டு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட வந்து இது வந்து எத்தனாயிரம் புக்குப்பா இது இதில் போட்டிருக்கு பாருங்க. 3401வது பில்லு. சரியா? 3400 வாங்குகிற எங்கள் கடைக்கு வந்து வாங்கிட்டு போகிறவங்க அத்தனை பேருக்கும் பில்லு கொடுக்குறோம். பார்சலில் போடுறத வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். பாக்ஸோட அந்த ஐஎம்இ நம்பரு, அந்த அவங்க காசு போட்டது எல்லாமே இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம ஏமாறக்கூடாதுன்றது ஒன்று. சரியா? அதே மாதிரி நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்றது ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கொடுத்தல் வாங்கலில் லேட் ஆகும். அதாவது அது வேறு, அது ஒரு ரொட்டேஷன் தானே. வியாபாரம்னா அது சில ரொட்டேஷன் இருக்கும். சில இது நாங்கள் காசு கொடுத்துருவோம், திரும்ப ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எங்கே போய் கேட்குறது? ஸோ அந்த மாதிரிலாம் அது மாதிரி நேரத்தில் அது வேறு. இது வந்து ஏமாற்றக்கூடாது. ஒரு பொருளை வந்து இந்த பொருள் விற்கிறோம், இந்த பொருள் விற்கலை, நம்ம ஒருத்தரை ஏமாத்துறோம்னா நம்மளை 10 பேர் ஏமாற்றிடுவான். அதே மாதிரி நம்ம ஏமாறலைன்னா எவனும் நம்ம கிட்டே வர முடியாது, எவனும் நம்மளை காலி பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஸோ எதாக இருந்தாலும் எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் ஒரு விஷயம் இதில். சரி பஸ், இதோடு நாங்கள் கிளம்புறோம். சரியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு மேலே தான் வருவேன். நான் வர்றதே நார்மலாக 2 மணிக்கு 1:30 மணிக்கு தான் வரேன். ஏன்னா நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். நான் வீடு கட்டணுன்றது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலலாம் நமக்கு அவ்வளோ ஆசை கிடையாது. எவ்வளவோ காசு வந்துச்சு போச்சு. அப்போல்லாம் எனக்கு ஒரு வீடு கட்டணுன்ற ஆசையே கிடையாது. இப்போ தான் என்னமோ தெரில, இப்போ பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்களாம் ஆனதுனால வீடு கட்டிகிட்டு இருக்கோம். இன்ஷால்லா அது முடிகிற அந்த ஒரு வேலையினால லேட்டாக தான் வரேன். சரியா? 12 மணி. அப்போ ஃபோன்லாம் காலையில் அட்டன் பண்ண முடியல. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபோன் நம்ம எந்திரிச்சோடனே ஃபோனை அட்டன் பண்ண முடியாது. காரணம் அங்கே ஒரு பில்டர் இருப்பான், வேலைக்காரன் இருப்பான், எதையாவது ஒரு வேலை பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் கடைக்கு வந்து கடையில் வந்து அந்த ஃபோன் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறது. உங்கள் மிஸ்கால்லாம் பார்த்துட்டு நான் திரும்ப கால் பண்ணுறேன். ஒருத்தரை கூட விட்றதில்ல. இல்லை வேண்டாங்க பஸ், அது சொல்ல வேண்டாம். சரி கிளம்பலாமா? சரி பாஸ், வேறு எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசியல் எல்லாமே உங்களுக்கே தெரியும். எல்லாம் நாசமாக போய் கிடக்கு தமிழ்நாட்டில். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆக போகுதுன்னே தெரில. இவனுங்க ஆதி திராவிடன்றான், திராவிடன்றான். அத்தை சொல்கிறது தமிழனா இவனும் மதிக்கிறதில்ல.